அனுராதபுரம் மாவட்டத்தில் வெள்ளம் காரணமாக நெற்செய்கை அழிவடைந்துள்ள நிலையில் பெரும்போக நெற்செய்கையை மீள மேற்கொள்வதற்கு தயார்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தேசிய தேவையாக கருதி அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களும் நன்கு ஒன்றிணைந்த முறையில் அதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கவும் தற்காலிக புனரமைப்புகளை மேற்கொண்டு தேவையான நீர்ப்பாசன நீர் விநியோகத்தை வழங்கவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தினார். සම්පූර්ණ පද්ධතිය විනාශ වෙලා අක්කර 685කට වතුර ගන්න බැරි ප්‍රශ්නයක් ඒක කාටදයි තියෙන්නේ. වාරිමාර්ග දෙපාර්තමේන්තුව තමයි තියෙන්නේ. කෙත්තලවල් සහ බෙදින් ඇලවල් විනාශ වෙලා. ඉතින් වාරිමාර්ග நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் அது குறிப்பிடப்பட வேண்டும் அல்லவா? அதனை நாம் கண்டோம். முதலில் நீர்ப்பாசன திணைக்களத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பிலேயே நாம் ஆராய்ந்தோம். 89 நீர்த்தேக்கங்கள் உள்ளதாக நீங்கள் கூறினீர்கள். அதில் 3 சேதமடைந்துள்ளதாக கூறினீர்கள். அந்த சேதத்தை தற்காலிகமாக புனரமைத்தால் நீரை வழங்க முடியும் என கூறினீர்கள். ஆனால் மேலும் கால்வாய்களும் உள்ளன. ஜனாதிபதி அவர்களே, சேதமடைந்தவற்றை தற்காலிகமாக புனரமைக்க 42 மில்லியன் ரூபாவையும் கால்வாய்களை புனரமைக்க 42 மில்லியன் ரூபாவும் தேவைப்படுகின்றது. அவற்றை நாம் தலைமையகத்தில் கோரியுள்ளோம். 2 வாரங்களுக்குள் அவற்றை தற்காலிகமாக புனரமைக்க எதிர்பார்க்கின்றோம். අපිට දැන් අවශ්‍ය මේ මහා කන්න වගා ගන්න. பெரும்போகத்தில் நெற்செய்கை மேற்கொள்ள வேண்டிய தேவை எமக்குள்ளது. செய்கைக்கு தேவையான நீரை வழங்கிக் கொண்டே இவற்றை நிலையாக புனரமைக்க முடியுமா என்பதை ஆராய்வோம். பெரும்போகம் மற்றும் சிறுபோகத்தில் இடைப்பட்ட காலத்தில் இதனை செய்ய முடியுமா என பார்ப்போம். அப்படி இல்லாவிட்டால் சிறுபோகத்திலும் இவ்வாறு தற்காலிகமாக புனரமைப்பின் ஊடாக சென்று சிறுபோகத்திற்கும் பெரும்போகத்திற்கும் இடையிலான 1.5 மாத காலப்பகுதியில் இதனை முழுமையாக புனரமைப்பதற்கான திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். நீரை வழங்கிக் கொண்டே சிலவற்றை நிலையாக புனரமைக்க முடியாது அல்லவா? முதலாவதாக இந்த பெரும்போகத்தில் நெற்செய்கை மேற்கொள்வதற்கான நீரை வழங்குவதற்கான திட்டத்தையே நீங்கள் தயாரிக்க வேண்டும். அடுத்ததாக நிரந்தரமாக புனரமைப்பதற்கான திட்டம் மற்றும் அதற்கான காலப்பகுதி தொடர்பில் நாம் தனியாக ஆராய வேண்டும். ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் கீழ் அதிக அளவில் மேற்கொள்ள முடியாது என இவர் கூறுகின்றார் அல்லவா? விவசாய அமைப்புகள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் ஊடாக செய்யக்கூடிய அளவை நாம் தற்போது செய்கின்றோம். அழிவடைந்த நீர்ப்பாசன கட்டமைப்பை துரிதமாக புனரமைக்க வேண்டி ஏற்படும். இல்லாவிட்டால் பெரும் போகத்தை செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனுராதபுரம் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்வதற்காக இன்று காலை அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இலங்கை வரலாற்றில் மிக அதிக இழப்பீட்டை வழங்குவதனூடாக பயிற்சிகை நடவடிக்கைகளை விரைவில் மீண்டும் தொடங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகள், நீர்ப்பாசன மற்றும் தகவல் தொடர்பாடல் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் ஜனாதிபதி தனித்தனியாக கேட்டறிந்தார். அனுராதபுரத்தில் உள்ள 580 மின்மாற்றிகளில் 473 மின்மாற்றிகள் அனர்த்தம் காரணமாக சேதமடைந்துள்ளதாகவும் தற்போது அவை சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் நாளைய தினத்திற்குள் மாவட்டத்தில் மின் விநியோகம் முழுமையடையும் என்றும் மின்சார சபை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். தடைப்பட்டுள்ள வீதிகளை மீள திறப்பதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள் தொடர்பாகவும் ஜனாதிபதி அதிகாரிகளிடம் வினவினார். 49,000 நீர் விநியோக இணைப்புகளில் சுமார் 99% தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிய வந்தது. வெள்ளம் காரணமாக மாவட்டத்தில் 228 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதுடன் அந்த வீடுகள் இருந்த இடங்களில் மக்கள் மீள் குடியேறுவதா அல்லது வேறு இடத்தில் மீள் குடியேற்றுவதா என்பது குறித்து துல்லியமான தரவுகளை பெற்று குறித்த காணிகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை தொடங்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். டிசம்பர் 16ஆம் தேதிக்குள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளை மீண்டும் திறக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு திரைசேரியால் வழங்கப்பட உள்ள 15,000 ரூபாவை டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கி முடிக்கவும் அதற்கான பட்டியலை உடனடியாக தயாரிக்கவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது.